இந்த அண்ணா ஹசாரே, கிரண் பேடி இவங்கெல்லாம் நாட்டை சுத்தப்படுத்த போகணும்னு கிளம்புனாங்களேப்பா. இந்த அண்ணா ஹசாரே ஒரு கிழவன், மராட்டி கிழவன், என்ன ஃப்ராடு பித்தலாட்டம்யா. அப்புறம் வினோத் ராய்னு ஒருத்தர், அவர் 2G ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப பின்வாங்கினால பேக் அடிச்சான்ல இந்த வினோத் ராய். கிரண் பேடி புதுச்சேரியில் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம நாராயணசாமி முதல்வர் நாராயணசாமியை ஆட்சி செய்ய விடாமல் எந்த அளவுக்கு அந்த அம்மா இழுத்தடிச்சு என்னென்ன அக்கிரமம்லாம் பண்ணுச்சு அந்த அம்மா கவர்னராக இருந்துக்கிட்டு அந்த கிரண் பேடி, இந்த அண்ணா ஹசாரே, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் சேர்ந்து நாட்டை சுத்தப்படுத்த போகிறோம் என்று யாரை கொண்டு வந்து வைத்தாய்? மோடி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? மிகப்பெரிய கூலிப்படையை உருவாக்கி இருக்கிறார். ஓட்டு போடுறதுக்கான கூலிப்படை இந்தியாவில் எப்பொழுதும் நடந்தது கிடையாது. பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூலிப்படை கள்ள ஓட்டு போடுகிறது என்றால் எங்கே பதுங்கி இருக்கிறான் அந்த ஆளு? அண்ணா ஹசாரே எங்கே படுத்து கிடக்கிற? பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதையும் அல்ல, சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருப்பது, சர்வதேச ஜனநாயக சக்திகளை உலுக்கி இருப்பது ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த ஓட்சோரி, ஓட்டு திருட்டு பற்றிய மிகப்பெரிய விவாதம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்தியர்கள் மத்தியில் மட்டுமல்ல, பல நாட்டு மனிதர்களும் பேசுகின்ற, ஜனநாயக சக்திகள் விவாதிக்கின்ற விஷயமாக மாறிவிட்டது. இந்த ஓட்சோரி, இந்த வாக்கு திருட்டில் தேர்தல் கமிஷனும் ஒரு கூட்டாளியாக சேர்ந்திருக்குமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் எழுவதை தவிர்க்கவே முடியலைங்க. ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி நடத்தியது இந்த தேர்தல் கமிஷன் என்றால், இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்குக்காக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு தொடங்குது. ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு தொடங்கி அங்கிருந்து ஏப்ரல் மே முழுவதும், ஒரு மாதம் முழுவதும், அதன் பிறகு ஜூன், ஏப்ரல் பாதி, மே மாதம் 30 நாட்கள், அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட 20 நாட்கள் 50 நாட்கள் தேர்தல் நடத்தி இருக்கிறது. தேவையான மாநிலங்களில், எந்தெந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல வேண்டுமோ அங்கே எல்லாம் பல கட்ட தேர்தல்களாக பிரித்து நடத்தி இருக்கிறார்கள். இதுல இந்த பலகட்ட தேர்தல் தான் இந்த வாக்கு திருட்டுக்கு மிகப்பெரிய ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்பதை மறக்க முடியாதா? இப்பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வாக்கு திருட்டு பற்றிய பல்வேறு விவாதங்கள் இந்திய ஊடகங்களில், தமிழக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதுல முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட 50 நாட்கள் நடந்த இந்த தேர்தல் பல கட்டமாக நடந்திருக்கிறது. அவர்களுக்கு எங்கே எல்லாம் சாலிடா வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் ஒரு கட்ட தேர்தல் நடத்திட்டாங்க. உதாரணமாக குஜராத் அவங்களுக்கு சாலிட் வெற்றின்னு அவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி முழு சங்கி, அதனால அங்கே ஒரே கட்ட தேர்தல் 26 ஏப்ரல் 26. அதன் பிறகு எங்கே விளையாடணுமோ அங்கே எல்லாம் பல கட்ட தேர்தல்கள். கர்நாடகாவில் 2 கட்ட தேர்தல், 28 தொகுதிகள் கர்நாடகாவில் 14 வச்சிருக்காங்க. இதுல தான் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஆதித்ய ஸ்ரீவத்சவா அவருடைய FBP நம்பர் 37,040. ஆதித்ய ஸ்ரீவத்சவா, விஷால் சிங் 2 பேரும், இவங்களுக்கு வாரணாசியிலையும் வாக்கு இருக்குது, இதே நம்பர். கர்நாடகாவுடைய மாதேபுரா தொகுதியிலையும் வாக்கு இருக்குது, அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் வாக்கு இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரே தேர்தல் ஒரே நாட்டுன்னு சொல்றீங்கள, ஒன்னு 2 கட்டமா வைத்திருக்க வேண்டும், இல்லாட்டினா 3 கட்டம். இப்படி வைத்திருந்தால் இந்த மாதிரி கூலிப்படைகள் எல்லாம் போய் வாக்குப்பதிவு செய்ய முடியாதுல்ல. அதனால் தான் பல கட்ட தேர்தல்கள். இவங்க கர்நாடகாவில் 2 கட்ட தேர்தல்,
கர்நாடகாவில் ஒரு ஓட்டு போடுறான். போட்டுட்டு அவன் டிராவல் பண்ணி போகணும்ல. அப்ப யூபியில் வந்து 7 கட்ட தேர்தல். அங்கே இவனுக்கு தோதான அந்த வாக்குப்பதிவுனால இவன் உட்கார்ந்து வேலை பார்த்துருக்காங்க, டேபிள் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். இந்த கூலிப்படை, ஓட்டு கூலிப்படை, ஓட்டு திருடும் கூலிப்படை கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் இவங்க கைவசம் இருப்பதாக நமக்கு தெரிந்த வகையில் நாம எடை போடுறது ஒரு 10-15 லட்சம் பேரை ட்ரெயின் அப் பண்ணி இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து இவங்களுடைய பெயர்களை எல்லாம் பல்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்களில் இவங்களுக்கெல்லாம் பல மாநிலங்கள்ல வாக்காளர் அடையாள அட்டையில் வாக்குகளை அவங்க சேர்த்திருக்காங்க. குறிப்பாக இப்ப கர்நாடகாவில் ஒரு மாதேபுராவில் வாக்குப்பதிவு செய்துட்டு இந்த ஸ்ரீவத்சவாவும் இந்த விஷால் சிங்கும் புறப்பட்டு போறாங்க. போகும்போது அங்க வாரணாசி தொகுதியில வாக்கு இருக்குது, மோடி தொகுதியில. அது இன்னொரு நாள் நடக்குது. இப்ப டிராவலிங் டைம் ஓகே. அங்கே போய் வாக்குப்பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு மகாராஷ்டிரா வர்றதுக்கு மகாராஷ்டிராவிலையும் 7 கட்ட தேர்தல், அஸ்ஸாம்லையும் பல கட்ட தேர்தல்கள். எங்கே எங்கே இவர்களில் அதிகமாக வெற்றி பெற்றார்களோ, வெற்றி பெற வேண்டுமோ அங்கே எல்லாம் பல கட்ட தேர்தல்கள் நடத்தியிருக்காங்க. இதை எடுத்து பார்த்தாலே தெரிகிறது. இது எதற்காக என்றால் பொதுமக்கள் வசதிக்காக அல்ல, தேர்தல் கமிஷனுக்காக இல்ல. இந்த பயிற்றுவிக்கப்பட்ட கூலிப்படை, திருட்டு ஓட்டு போடுகின்ற பயிற்றுவிக்கப்பட்ட கூலிப்படைக்காக மிகச்சரியாக இந்த ஸ்கெட்ச் போட்டு என்னென்ன நபர்கள் இத்தனை லட்சம் பேர் இங்க வாக்களிச்சுட்டு அதன் பிறகு உனக்கு அங்கே ஓட்டு இருக்கு, அங்கே போ. இத்தனை லட்சம் பேர் இங்க வாக்களிச்சுட்டு நீ அங்கே போ அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் குறைந்தது ஒரு நபருக்கு 20,000 ரூபாய் கையில கொடுத்துருப்பாங்க. 3 மாநிலங்களுக்கு போய் அங்கே தங்கி அங்கே வாக்களிச்சுட்டு வரணும்ல. பஸ் பிடிச்சி போகணும், ஆட்டோ பிடிச்சி, டாக்ஸி பிடிச்சி போகணும். அவங்க வாக்களிச்சுட்டு அங்கே வருவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 20,000 பேருக்கு 20,000 ரூபாய் இவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆக 20 லட்சம் பேர், 15 to 20 லட்சம் பேரை நாம் எடுத்து பார்த்தால் அதற்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகும். இந்த செலவுகளுக்குத்தான் இவர்கள் எலக்டோரல் பாண்ட், கேள்வி கேட்பாடே இல்லாம, கணக்கு வழக்கே இல்லாமல் எலக்டோரல் பாண்ட்ல வசூல் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவர்களுக்கு ஃபண்ட் கொடுக்கக்கூடிய, மறைமுகமாக கொடுக்கக்கூடிய நிறைய அதானி, அம்பானி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெருமுதலாளிகள் தவிர இந்த எலக்டோரல் பாண்ட், இதுலயும் பணத்தை குவித்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க வச்சுக்கிறல. இந்த மாதிரி ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தொட்டுகின்றது. ஆக இந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும், எந்தெந்த நாள் எந்தெந்த மாநிலத்திலே எத்தனை கட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் தீர்மானித்ததா என்றால் அது சந்தேகத்திற்கிடமானது. தீர்மானித்தது இந்த கூலிப்படையை கட்டி மேய்க்கிறார்கள் அல்லவா, இந்த விங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய விங். இந்த கூலிப்படையை வைத்திருப்பவர்கள், இந்த ஓட்டு திருடுகின்ற கூலிப்படையை வைத்திருக்கிறவர்கள், இவர்கள் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்க முடியும். இந்த மாநிலத்தில் இத்தனாம் தேதி இந்தந்த தொகுதிகளுக்கு இந்த தொகுதி இங்கே தேர்தல் நடத்துங்க. ஊபியில எல்லாம் முதல் கட்ட தேர்தல் 8 தொகுதி, அங்கே 80 தொகுதி இருக்கு. 8, 6, 4 இப்படி நடத்தியிருக்கான் பிரிச்சு. மகாராஷ்டிராவிலும் இதே மாதிரி, மத்திய பிரதேசத்துல இதே மாதிரி, அஸ்ஸாம்ல இதே மாதிரி, கர்நாடகாவில் 2 கட்ட தேர்தல். எங்க இவங்க சம்பம் சாயாதோ அங்கே எல்லாம் பண்ண முடியாத இடம். பஞ்சாப் ஒரே கட்ட தேர்தல். ஏன்னா இங்க தலப்பா கட்டிட்டு போகணும். சிங்கு, பஞ்சாபி சிங் இருக்கான்ல, நீங்க கண்ட இஷ்டத்துக்கு உங்களால இங்க ஓட்டு போட்டுற முடியாது. சிங்காக நீங்கள் மாற வேண்டும். தலப்பா கட்டிட்டு போகணும். பஞ்சாப்ல போறதுனா பஞ்சாப்ல ஓட்டு திருடுறது மிகப்பெரிய கஷ்டம், கூலிப்படையை கொண்டு போறது. ஆக அதனால பஞ்சாப்ல ஒரே கட்ட தேர்தல் கடைசி நாள். எப்படி எடை போட்டிருக்காங்க. ஆக அவர்களுக்கு தேவையான மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் செய்ய முடியுமோ அந்த மாநிலத்தில் ஓட்டு திருட்டை நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சந்தேகப்படுகிறோம். அதே மாதிரி இப்ப நாம எடுத்துக்கொண்டால் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் தமிழகத்திலே எழும்புவது தென் சென்னை தொகுதி, மதுரை நாடாளுமன்ற தொகுதி. தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் 2வது இடத்துக்கு வர்றாங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க.
இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டியது ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் கண்ணு காது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலையுடைய தொகுதி, இதிலே எல்லாம் நமக்கு சந்தேகங்கள் இயல்பாகவே வருகின்றது. அண்ணாமலையுடைய தொகுதி நிறைய வட இந்தியர்கள் இருக்கின்ற தொகுதி. இதுல நிச்சயமாக 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் இந்த மாதிரி திருட்டு வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுல RSS உடைய பங்களிப்பு என்ன? RSS எந்த அளவிற்கு இதிலே அவர்கள்தான் செய்தார்களா அல்லது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட அமைப்பா என்பது பற்றி விசாரணை யார் விசாரிக்கிறது? CBI முடியாது. ஆட்சி மாறினால் ஒழிய இந்த விஷயம் வெளிப்பட்டு மக்கள் மன்றத்திலே உண்மை தெரிய வராது. ஆக நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் என்னன்னா, இந்த கும்பலுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூலிப்படையை திருட்டு ஓட்டு போடுகின்ற கூலிப்படையை இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்குள்ள இதே வேலையா இருந்திருக்காங்க. நாட்டை முன்னேற்றுவது, நாட்டின் தொழில் வளம் இதெல்லாம் கிடையாது. இந்த 20 லட்சம் பேருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. இடைத்தேர்தல்களில் பண்ணியிருக்கலாம். இப்ப சந்தேகம் நமக்கு எங்க வருது? மகாராஷ்டிரா தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் வருது. ஏன்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலும் இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் வந்திருக்கணும். இவங்க பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த இரண்டு மாநில தேர்தலுக்கும் இடையில் பல நாட்கள் இடைவெளி விடப்படுகிறது என்றால் அப்படின்னா என்ன விஷயம்? இந்த கூலிப்படை மிகச்சரியாக மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்டுட்டு அங்கே போகணும். ஆக 75 லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக செலுத்தப்பட்டது இங்கதான். இங்கிருந்து திருப்பி அவர்கள் ஹரியானாவில் ஓட்டு போட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இப்படி இந்த கூலிப்படை நுணுக்கம் தெரிந்தவர்கள். இவர்கள் அதாவது சும்மா போறவன் வர்றவனை எல்லாம் பண்ண முடியாது. இவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். எந்த மாநிலத்தில் எப்படி போய் பேசணும் என்று பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். மிகச்சரியாக பல நாள் ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள வச்சிருக்காங்க. பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கூலிப்படையை, ஓட்டு திருடும் கூலிப்படையை வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை செய்திருக்கிறதோ என்ற வலுவான சந்தேகம் எழும்புவதை நாம் தவிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் போட்டு கொடுத்த ஸ்கெட்சை தான் தேர்தல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஏப்ரல் 19 தொடங்கி மே 1ஆம் தேதி வரை இந்த தேர்தலை பிரித்து பல்வேறு தேர்தல் கட்டங்களாக பிரித்து நடத்தக்கூடிய அவசியம் என்ன? நீங்க எல்லாம் கேட்கலாம், யூபியில் அவங்க தோத்துட்டாங்களே. இல்ல, முடிந்தவரை பண்ணியிருக்காங்க. இது 100% ஒரு திருட்டு என்பது 100% பண்ண முடியாது. பளிச்ச இடத்துல பார்க்கலாம். பளிச்ச இடத்துல மகாராஷ்டிராவில் முழுவதுமே போயிருக்க வேண்டியது ஒரு 9 தொகுதி அவங்க வந்திருக்காங்க, நாடாளுமன்ற தொகுதி. என்ன இந்த ஓட்டு திருட்டு. அவங்க கையையும் மீறி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த திருட்டு ஓட்டையும் மீறித்தான் மக்களுடைய அமோக ஆதரவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் மத்திய பிரதேசத்தில், அஸ்ஸாமில், உத்தரப்பிரதேசத்தில் வென்ற தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி குறைவாக வென்றிருந்தாலும் அந்த தொகுதிகள், பீகார்ல முக்கியமாக பீகாரை கவனிக்க மறந்து, பீகார் பல கட்ட தேர்தல். பீகார்ல மிகப்பெரிய அளவுல திருட்டு நடந்திருக்குது. திருட்டு நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. பீகார் பல கட்ட தேர்தல். பீகார்லையும் இந்தியா கூட்டணி மிக சொற்பமாகத்தான் வென்றார்கள். ஆக இவர்கள் தேர்ந்தெடுத்து, ஏன்னா 20 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இதை ஒரு 5-6 மாநிலங்கள்ல தான் தொழில் பண்ண முடியும். தென்னிந்தியாவுக்கு வர்றது கஷ்டம். எங்க முடியாதோ அங்கெல்லாம் ஒரே கட்ட தேர்தலுங்க. ஆந்திராவில் கஷ்டம். ஆந்திராவில் ஒரே கட்ட தேர்தல். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க பல கட்ட தேர்தலை பிரிச்சு வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் தென்னகத்திற்கு வரும்பொழுது தென்னிந்தியாவில் மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லி திருடன் எப்பொழுதுமே எச்சரிக்கையா, உறுதியா, ரொம்ப உஷாரா இருப்பான்ல. ஆக தமிழகம் ஒரு கட்ட தேர்தல், கேரளா ஒரு கட்ட தேர்தல், ஆந்திரா ஒரு கட்ட தேர்தல், கர்நாடகா 2 கட்ட தேர்தல். அப்ப எவ்வளவு அழகா நுணுக்கமா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளில் எல்லாம் நீங்கள் பேச மாட்டீர்கள்னா, எல்லா இடத்துலையும் திருட மாட்டான் திருடன். எங்க பூட்டி கிடக்கிற வீடு, முதியவர்கள் எங்க இருக்கிறாங்க, அங்கேதான் போய் திருடுவேன். அவன் பைத்தியக்காரனா திருடன். ஆக திருட்டு புத்தி உள்ளவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் திருடி மாட்டிக்கிறவானா திருடன். கேட்கிறாங்க பல கேள்வி. அதெல்லாம் கிடையாது. இதுதான் இந்த பல கட்ட தேர்தல்கள்
நடத்தியது, இதற்குள்ளேதான் புதைந்திருக்கிறது இந்த மிகப்பெரிய சதித்திட்டம். இந்த உண்மை வெளிப்பட வேண்டும். ராகுல் காந்தியின் பின்னே இந்திய மக்கள், நேர்மையை விரும்புபவர்கள், உண்மையை விரும்புகிறவர்கள் நிற்கணும். தமிழகத்திலே நாம் சந்தேகப்படுகின்ற 3-4 தொகுதிகள். ஒன்று மதுரை தொகுதி, சு வெங்கடேசன் வெற்றி பெற்றார்ல, அதுல 2வது இடம் பிடித்தது பாரதிய ஜனதா கட்சி. தென் சென்னை தொகுதி, சிவகங்கை தொகுதி, இதுல எல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. பார்க்கலாம் எந்த அளவிற்கு இந்திய மக்களுடைய ஆதரவு வருகிறது, எந்த அளவிற்கு மக்கள் ராகுல் காந்தியின் பின்னே நிற்கிறார்கள் என்று சொல்வதை விட தங்களுடைய வாக்குரிமையை இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் இந்திய மக்கள்? அதுதான் இப்பொழுது தேவை. அது ராகுல் காந்தி பின்னால் நின்றால் தான் பண்ண முடியும்லாம் நம்ம சொல்ல முடியாது. வாக்குரிமையை, இழந்த வாக்குரிமையை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு அவர் கைகாட்டுகின்ற வழியிலே செல்வார்களா? மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.